அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வ மங்களம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ஷே குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. நவகிரகத்துண்டான நல்லாசியோடும் பாலப்பெருமானுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு கும்பராசிக்குண்டான பலன் 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்குண்டான பலன் கும்பராசிக்கு எப்படி பலன் பார்ப்போம். கும்பராசியில அடங்கிய நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதை நட்சத்திரம் முழு நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் அடங்கியது. அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அடங்கியது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி ராசிநாதன் 2ஆம் இடத்துல, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல. அப்ப 7.5 சனி பாத சனியாக ஜென்ம சனியில இருந்து பாத சனியா போயிட்டு, அப்போ இந்த நேரத்தில் யாரை நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாருக்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கேரண்டி கையெழுத்து, ஒப்பீனியன், அவன் பதில நான் இருக்கிறேன் நிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு 2.5 வருடம் நீங்க செய்யாமல் இருப்பதே சிறந்தது. அதுவும் சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்குது, சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்குது. உங்க நாளுக்கும் 9ஆம் அதிபதி. கொடுக்கலாம், பரவாயில்ல, என் நண்பர் தானே, 25 வருஷம் நண்பர், இளம் வயது நண்பர், 40 வருஷம் உடன்பிறப்பு, உடன் நண்பர் சொல்லுவோம், உடன்பிறப்பு மாதிரி. அப்போ அத்தனை நம்ம நிதானமாக ஆராய்ந்து செயலாற்ற வேண்டும். அதே சக ஊழியர்கள் இல்ல நம்மளுக்கு உண்டான மேல் அதிகாரி, நம்ம வேலை செய்யறோம், அவர் கீழே தான் நம்ம வேலை செய்யறோம், அவர் நம்மளுக்கு நிர்பந்தக்காண்டி ஒரு கையொப்பம் போடுற சொல்ற கேரண்டி கையெழுத்து போடவே கூடாது. ஐயா இந்த விஷயத்துல என்னை விட்டுடுங்க, மற்ற எந்த விஷயம்னா நான் செஞ்சு தரேன், உங்களை என்ன வேலை செய்யணும் செஞ்சு தரேன், ஆனா கையெழுத்தை மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த காலத்துல நீங்க ஏதேனும் ஒரு கையெழுத்து விட்டால் உங்களுக்கு அதுவே பிற்காலத்துல ஒரு பாதகமா வந்து அமையும். அதனால சூரியன் சனி சுக்கிரன் நன்மை தீன்மை கலந்தே நடக்கும். அது உங்க ராசியில சனி உண்டான பலன் ஜென்ம சனியா இருந்து பாத சனியா மாறி இருக்கிறார். அது மட்டும் அல்லாது உங்க ராசியில செவ்வாய் புதன் ராகு வேற கூடி அவசரத்தை கொடுக்கும், ஆசை வளர்த்து விடும், தூண்டும் மனதுல அந்த மனம் வேகம், மன உத்வேகம் அப்படி சொல்லுவோம், மன வேகம் தூண்டிக்கொண்டே இருக்கும். செய்யலாம், செயலாற்றணும், உடனே 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 உடனே. என்னாச்சு கடைசியில போச்சு 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 சொல். உடனே உடனேங்கிறது பிற்காலத்துல போச்சு போச்சு எல்லாமே. அப்ப நம்மளுடைய உழைப்பு எப்பவுமே வீண் ஆகக்கூடாது. அந்த கவனம் நீங்க வந்து சரியான முறையில ஹேண்டில் பண்ணணும். முயற்சிகள்ல திருமணம் ஆக்கி கொள்ளணும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. கேது நம்மளுக்கு என்ன சொல்லுவார்? செய் சொல்லுவார். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு நிதானம் நிதானம் சொல்லுவார். உங்க ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சூரியன் உடனே அம்பார். ஆனா உங்க ராசியில 2ஆம் இடத்துல நிதானம் அப்படின்னு மனசு சொல்லும். அப்ப அந்த 4 வகையில நீங்க எது எடுத்துக்கிறீங்களோ அதுதான் நீங்க. தட்டி கழிக்க முடியலங்க, கையொப்பம் கூட பேங்க்ல போய் உட்கார வச்சு எனக்கு கழுத்து கேட்டார். சும்மா பேசிட்டு போனோம், வா பேங்க்லன்னா கடைசியில பார்த்தா எனக்கு லோனுக்காண்டி கையெழுத்து போடுறதா எனக்கு கூட்டு போயிருக்கா எனக்கு தெரியாது, ஆனா போட்டு வந்துட்டேன். அதெல்லாம் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது இந்த காலத்துல. ஐயா எனக்கு ஏற்கனவே லோன் இருக்குது, நான் யாருக்கும் ஜாமீன் கழுத்துல போடக்கூடாது, எனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு சொல்லி நீங்க நகர்ந்து வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு பிற்காலத்துல லோன் கிடைக்காம ஆயிடும். நீங்க எதிர்பார்க்குற நேரம் உங்களுக்கு கிடைக்காம ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? அவங்க வாங்கினவர் கட்டல, அவருக்கு ஒரு பிரச்சனை. நீங்க போய் லோன் கேட்குறீங்க வேற பேங்க்ல, நீங்க அவருக்கு செக்யூரிட்டி போட்டதுனால உங்களுக்கு கிடைக்காம. அதனால உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க தடைகள் தாமதம் உருவாக்கி கொள்ளாம இருக்கணும். அப்ப அதனால நம்ம எச்சரிக்கை சொல்லும். அப்ப அதுல நம்ம இந்த கிரகத்துண்டான தன்மை அந்த கணவன் மணிக்கு மட்டுமே அதிகரிக்கும். அதனால எந்த விதமான பிரச்சனை மனைவி பேச்சு கேட்டு நடந்த இந்த காலத்துல 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய
சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கனால மனைவி பேச்சு கேளுங்க. மனைவி என்ன சொல்றாலும், நீங்க ஒரு மனைவி என்ன கணவன் என்ன சொல்றாரு கேட்டு நடங்க. நல்ல வாழ்க்கை கொடுக்கும். அன்பு அதிகரிக்கிறதுனால நமக்கு மனைவி என் பேச்சு கேட்கிறான், கணவன் என் பேச்சு கேட்கிறான்னா அன்பு அதிகரிக்கும். அப்பா நல்லா அதுக்கு உண்டான ஒற்றுமையாக இருந்து செயலாற்றுங்க. ஒன்னா சேர்ந்து ஆலயம் சென்று பாருங்க. இந்த வாரத்துல முதல் பகுதி திருவோணம் ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் போய் செய்வீங்க. அமாவாசை பூஜை தவறாம செய்வீங்க. உங்க முன்னோர்கள் வழிபாடு தவறாம செய்து பாருங்க. காக்கைக்கு அன்னம் விடுங்க. அன்றைய தினம் எள்ளும் கலந்து சாதம் இடும்போது இன்னும் சிறப்பு. பிரதோஷ விரதம் வருது இந்த காலத்துல. பிரதோஷ விரதம் இருந்து வரணும். சிவபெருமான அனுகிரகம் பெறணும். நம்ம வேண்டுதல் ஒன்னே ஒன்றாக இருக்கணும். நான் செய்ய வேண்டிய வேலையில நான் செய்யற வேலை எனக்கு கரெக்டா நடக்கணும். நான் எந்த இடத்துலயும் நான் தவறு செய்யக்கூடாது, அதை நடக்கக்கூடாதுங்கிற வேண்டுதல் நீங்க வைக்கணும். எனக்கு அதுக்குண்டான சக்தி கொடு, அதுக்குண்டான புத்தி கொடு, அது இறைவனை வேண்டி மன்றாடி செய்யும் போது பிரார்த்தனை நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா வாழ்க. நன்றி வணக்கம்.